ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஸ்ரீமன் நாராயணனோட மச்ச அவதாரம் பற்றி பார்க்கலாம். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகின்ற சமயம் நான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்றாரு. வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருந்த பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று சொல்லுவாங்க. பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களை பற்றி சுகர் அப்படிங்கிற ராஜரிஷி பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரு. சுகரை பார்த்து பரீட்சித் மகாராஜா ஒரு கேள்வி கேட்டாரு. பகவான் விஷ்ணு ஏன் ஒரு மானிடனாக பிறவி எடுக்காம ஒரு மீனாக பிறவி எடுத்தாருன்னு. அதற்கு சுகபிரம்மர் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரத்தை மத்ஸ்ய அவதாரம்னு சொல்லுவாங்க. இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த சோமுகாசுரனை கொன்றது, வேதங்களை மீட்டது. இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர 7வது மனுவும் சப்தரிஷிகளும் மீனூறு கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து போயின. பொங்கி பெருகும் கடலில் 3 உலகங்களும் மூழ்கி போயின. அந்த காலத்துல ஒரு அசுரன் இருந்தான். அவன் கழுத்துக்கு மேல குதிரை உருவம் கொண்டிருந்தான். அதனால அவனுக்கு ஹைகிரீவன் அப்படிங்கிற பெயரும் இருந்தது. ஒரு நாள் பிரம்மா சோர்ந்து தூங்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த ஹைகிரீவன் தனது யோக சித்தியினால அந்த வேதங்களை திருடிட்டு போயிட்டான். பிறகு அதை ஒளித்தும் மறைத்து வைத்து விட்டான். வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்ம சிருஷ்டி இயங்காது. உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம். எனவே ஹைகிரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தார். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்சவதாரத்துல சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான். அவன் நாராயணன் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். அந்த ஹரிபக்தன் வேறு எந்த உணவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு நோன்பு நோற்று வந்தான். இப்போது நடக்கும் இந்த கலியுகத்துல மனுவும் சொல்லப்படுற அரசனும் இவன்தான். அந்த காலத்துல அவன் திராவிட திருநாட்டின் தேசாதிபதியா இருந்தான். அவன் ஒரு நாள் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து திதி கொடுத்து கொண்டிருந்தான். திதி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது 2 கைகளிலும் தண்ணீரை எடுத்தான். அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அளவுற நீந்தி கிடப்பதை பார்த்தான். பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது. ஹே ராஜனே, என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள். குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் என்ற அச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னது. இதை கேட்டு மகிழ்ச்சியில் அந்த மீனின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான். ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்தில் மீனை போட்டான். அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்துக்கு எடுத்து போனான். அன்று இரவே அந்த மீன் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது. அரசே, இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது மீன். சத்தியவிரதன் மீனை கமண்டலத்தில் இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான். இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது. சத்தியவிரதன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான். அது வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து நின்றது. அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான். அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது. கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போடும்பொழுது அந்த மீன் சொன்னது, ராஜரிஷியே, இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கின்றது. ஆகவே என்னை நீ இங்கே விட்டுவிட்டு போய்விடாதே என்று அலறியது. உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது, பரம்பொருளே, ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி என்னை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? நீர் வளர வளர நிச்சயம் தாங்கள் ஸ்ரீஹரிதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்ததற்கான காரணத்தை தாங்கள் எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்தித்தான். அதற்கு மீன் பதில் சொல்லியது, ராஜரிஷியே, இன்று முதல் 7ஆம் நாள் அன்று இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது. உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது. அஞ்சாதே, நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கின்றேன். நீ அந்த தோணியில்
மூலிகைகளையும் பற்பல வித்துக்களையும் ஏற்றிக்கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வ பலம் கொண்டவனாக சமுத்திரத்தில் மகாதீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய். வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு. அப்படி கட்டினால் நான் பிரம்மதேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டு இருப்பேன். அப்பொழுது சப்தரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள். என் உடல் அப்பொழுது திமிங்கிலம் போல காணப்படும். அந்த படகை என் கொம்பில் கட்ட சொன்னேன் அல்லவா? அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே. அதற்கப்புறம் நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய். உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்றார். தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். 7ஆம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது. பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது. கடல் கரை புரண்டு வந்தது. பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை. எங்கும் ஒரே தண்ணீர் காடு. அந்த பொங்கும் நீர்ச்சுளிகளின் ஊடே பரந்தாமன் தங்க திமிங்கில தோற்றத்துடன் காணப்பட்டார். அவருடைய உடம்பில் கொம்பு போன்று ஒன்று நீண்டு கொண்டிருந்தது. சத்தியவிரதன் அப்பொழுது சப்த ரிஷிகளுடன் மூலிகை விதைகளை கொண்டு ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்க திமிங்கில கொம்பில் கட்டினான். அந்த அபூர்வ மீன் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டிருந்தது. இந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார். பிரம்மதேவன் நித்திரை காலம் முடிந்தது. உலகத்தை கவ்வி இருந்த அந்தகாரம் விலகி ஊடே ஒளிப்படலங்கள் விரிசலிட்டன. ஓயாது பெய்த மழையும் நின்றது. உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார். சத்தியவிரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான். நித்திரையில் இருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன் காட்சி கொடுத்தார். மீண்டும் அவர் தன் சிருஷ்டியை தொடங்க நினைத்த போதுதான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிய வந்தது. பிரம்மதேவர் ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார். அந்த சமயம் மச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயக்ரீவன் ஒளித்து வைத்து கொண்டிருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார். ஹயக்ரீவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார். வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தார். மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார். இந்த சத்திய விரதன்தான் பிற்காலத்தில் மனு என்று அழைக்கப்பட்ட அரசனாக மீண்டும் பிறப்பெடுத்தான். இந்த மச்சவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும். இந்தியாவில் மச்ச அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பிரபலமான கோவில் சென்னை உத்தண்டியில் அமைந்துள்ள மத்ஸ்ய நாராயண கோவிலாகும். இது கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான கோவிலாகும். மேலும் பெங்களூருவிலும் ஒரு மத்ஸ்ய நாராயண கோவில் உள்ளது. இக்கோவிலில் விஷ்ணு பகவான் மச்ச வடிவில் காட்சியளிக்கிறார். இது மிக அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோவிலுக்கு வருபவர்களுக்கு மன அமைதி மற்றும் தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. அடுத்த வீடியோல விஷ்ணு பகவானோட 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.